இங்க உலகத்துல தம்பி எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள். அதிகார வர்க்கம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? இல்ல, எல்லாருமே விமர்சனத்துக்குள்ள. ஆமா ஆமா. அந்த அதிகாரத்தை வந்து யார் கைப்பற்ற முடியும்? அரசியல் மூலமாக கைப்பற்ற முடியும். அரசியல் யார் கைப்பற்ற முடியும்? மக்கள். மக்கள் தப்பு கிடையாது. மக்களுக்கு வந்து இப்ப நீங்க சுத்தி சுத்தி வருவீங்க. இப்ப இளைய தளபதி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு நைட்லாம் வந்திருக்க முடியாது. எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து 100 எம்எல்ஏக்கு சமம். அவருடைய அரசியல் ஞானம் பொதிஞ்சு கிடக்கு. சின்ன வயசுல அவர் வந்து அரசியல் சார்ந்த படங்கள் எடுத்தவர் இல்ல. அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு இருட்டறைன்னு எடுத்தாரு. பேரறிஞர் அண்ணா சொன்னது. ஸோ அரசியல் என்பது இப்ப ஜெயலலிதா அம்மா ஈஸியா வந்துட முடியுமா? 1982 40,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சத்துணவு மெம்பர் ஆகி அதற்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து 84 குருக்குலின் ஹாஸ்பிட்டல் எம்ஜிஆர் அங்கே அட்மிட் செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழஞ்சி பிரசாரம் செய்து 87 கட்சி உடைந்து சின்னாபின்னமான பிறகு 89 வரை காத்திருந்து 27, 28 எம்எல்ஏ கூட உள்ள சேவல் சின்னத்தோடு முதல் சட்டமன்றத்துக்கு ஜெயலலிதா அம்மா வந்து எந்த சின்னத்தில் போனாங்க? ரெட்டலையில போகல. ஜானகியம்மா இல்ல, மனைவி என்ற ஒரே ஒரு கான்செப்டோட வர்றாங்க. இது யாரு? தொண்டர். அந்த கண்ணோட்டத்துல வர்றாங்க. ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அலசி. சேவல் சின்னத்தோடு உள்ள போயிட்டு அதற்கு 91 கைப்பற்றினது அது ஒரு வரலாறு. ஆக 82 to 91 என்ன உலகம் போட்டிருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்திருக்கணும். பின்வாங்கலை இல்லை. எம்ஜிஆர் அப்படி இல்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் இருக்கு. இப்ப விஜய் வந்திருக்காருன்னா விஜய் அப்பா இப்ப நான் என் பையன் உட்கார்ற பொழுது அரசியல் படத்தை எடுக்கிறான்ற பொழுது அரசியல் ஞானத்தை உள்வாங்கியதுக்கு அடிப்படையில் அந்த படத்தை எடுக்க முடியும். அதேதான் யாரு வேணாமானாலும் வரலாம்.